பிரீத்தி மிக்சர் ஆக்சுவலாக வந்து இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அன்பாக்சிங் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. கையெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து வைங்க, இல்லைனா கட் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த பிளேடு வந்து ஜூஸருக்கு வேணால் நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மிக்சியில் அரைக்கிறது டாஸ்க்காக இல்லை, இதை க்ளீன் பண்ணுறது தான் டாஸ்க்காக இருக்குது. ஸ்லைஸ்லாம் பார்த்தா கண்ணாடி மாரி தெரியுது. இந்த உருளைகள்லேருந்து பார்த்தா அந்த கேமராவே தெரியுது, அந்த மாரி கண்ணாடி மாரி இருக்குது. இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இதில் வெல்கம் டு ரால் ஆப்ஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிரீத்தி மிக்சர்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கணும், அதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பிரீத்தி மிக்சர் என்னடா இது என்னடா அதிசயம்? பிரீத்தி மிக்சர்னு கேட்டீங்க, எங்கள் வீட்டுக்கு அதிசயம் தான் இது. எல்லாத்துக்கும் ஈஸியாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் முடிகிற மாரி ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அன்பாக்சிங் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆகா, உனக்கு படுற பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அன்பாக்சிங் பண்ணதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாடல் பேர் வந்து பிரீத்தி ஸ்டுடியோ. 5 years மோட்டார் வாரண்டி, 2 years ப்ராடக்ட் கேரண்டி, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். இந்த மிக்சிக்கு வந்து ஒரு மெடல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பிரீத்தி ஸ்டுடியோ வின்னர். இந்த மிக்சி வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு, இப்போ செகண்ட் வெர்ஷனே வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த 2.0 வந்து இப்போ தான் வந்து லான்ச் ஆச்சு, ஒரு 6 to 7 months தான் இருக்கும். அது வேறு இல்லாமல் அது ப்ரைஸ் வேறு அதிகம். நம்ம சப்ஸ்கிரைபரை காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கோம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 12,749 ரூபா. ஆஃபர்லாம் போய் ஒரு 10,000 ரூபா 9,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லே வந்து நிறைய மாடல் இருக்கும். அமேசானில் வந்து இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக ஒரு 9,000 ரூபா வருது. வாங்க இந்த மிக்சிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து இது வந்திருக்கு. ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ஜார் சொன்னல, அந்த மாஸ்டர் ஜாரில் வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸு ஆரஞ்சு ஜூஸ்லாம் போடுவோம்ல, அந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து இப்படி வச்சுட்டு இதில் வந்து அந்த புளிவாங்கல்ல சாத்துக்குடி, அந்தமாரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து 1/2 லிட்டர் ஜாரு தெரியுதுங்களா? ஹேண்டில்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, பிடிக்கிறதுக்கும் நல்லா கிரிப்பாகவே இருக்குது. இதுவும் லாஸ்ட்டில் பாருங்க, ஏன்னா இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஹேண்டில் வந்து அந்த நார்மலாக தான் வரும். இதில் வந்து பிரீத்தியில் வந்து அழகாக ஸ்டைலாக, அது இல்லாமல் நல்லா இந்த கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சில்வர் கோட்டிங்கில். இது வந்து அந்த மாஸ்டர் ஜார் இருக்குன்னு சொன்னல, அதோட மூடி வந்து புஷ்ஷரு. இதுதான் அந்த மாஸ்டர் ஜாரு. இந்த மாஸ்டர் ஜாரில் பார்த்தீங்கன்னா இது கீழே மோட்டார் இருக்குது, மேலே வந்து இது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஸ்லைஸாக போடுற மிஷினு. இது வந்து நம்ம தனியாக ரிமூவபிள் தான். இது தனியாக கூட கைட்டுக்கலாம். இது வந்து மோட்டார். எப்பவுமே கழுவாதீங்க, தண்ணி பக்கமே எடுத்துன்னு போகாதீங்க. இது வந்து சப்போஸ் தண்ணி பக்கம் எடுத்துன்னு போய் தண்ணி பட்டுச்சுன்னா இது வந்து எவ்வளோனா 2,000 ரூபா 2,500 ரூபா வரும் இது மட்டும். அதுக்கு நீங்கள் செகண்ட்ஸில் வந்து ஒரு மிக்சியை வாங்கிடலாம். இதே மிக்சியை இது மட்டும் வாங்கினா உங்களுக்கு வந்து ஒரு 2,000 ரூபா 2,500 ரூபா வரும். எப்பவுமே இப்படியே யூஸ் பண்ணுங்க. என்ன மனுஷன் இதெல்லாம் வந்து இது பாருங்கள், இந்த அடியில் வந்து இந்த பிளாஸ்டிக் குத்துனுங்கிறனால இதுக்குள்ளே தண்ணிலாம் போகாது. பிரீத்தி ஸ்டுடியோ மிக்சி வந்துச்சு. இது பாருங்கள், லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. இதுக்கு வந்து ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூஸை நிறைய பேருக்கு இது பிடிக்கும். மிக்சி இப்போ இந்த காலத்தில் வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஜூஸரோட மிக்சி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு புஷ்ஷரு. ஜூஸரில் வந்து இது ஒரு தனி மூடி. இதில் வந்து சப்போஸ் ஆரஞ்சு பழம் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இது வந்து புஷ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து கிரைண்ட் பண்ணும். இதில் வந்து எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து ஃபில்டரு. இப்படி போடுறீங்களா, இங்கே வந்து அந்த பழம்லாம் போட்டால் உள்ளே அந்த சக்கைக்கெல்லாம் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து வெளியில் வரும். நம்ம இந்த குழாயில் தண்ணி பிடிப்போம்ல, அந்தமாரி ஜூஸை பிடிச்சி குடிச்சிக்கலாம். இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம பார்ப்போம் எப்படி வேலை செய்யுது, கரெக்டாக வேலை செய்யுதா, இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் தான் இருக்குது.
இந்த ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேடு எதுக்குடா கொடுத்துருக்காங்க, எதுக்குடா யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஜூஸருக்கு தான். சப்போஸ் நம்ம ஐயோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அப்பா என்ன ஷார்ப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். கையெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து வைங்க, இல்லைனா கட் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த பிளேடு வந்து ஜூஸருக்கு வேணால் நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் 3 ஜார் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 2 ஜார் எதில் இருக்கும், இந்த பாக்ஸில் தான் இருக்கும். இது வந்து 1 லிட்டர் ஜாரு. வந்து ஒரு நார்மலாக மிக்ஸி வாங்கினீங்கன்னா இந்த ஒரு ஜாரு, அப்புறம் 1.5 லிட்டர் ஜாரு, 1/2 லிட்டர் ஜார் தெரியும் உங்களுக்கு. இது வந்து 1 லிட்டர் ஜாரு. இது வந்து அந்த ஜூஸருக்கு வந்து மூடி. இதுதான் ஜாருக்கெலாம் தலைவன், 1.5 லிட்டர் ஜாரு. இதில் வந்து என்ன அரைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், மாவு அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாவு அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து லேடிஸ்லாம் இந்த ஜாரை தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வாரண்டி கார்டு கேரண்டி கார்டெலாம் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம், யூசர் மேனுவலும் எடுத்து வச்சிட்டோம். இந்த ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பிளேடு தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த பிளேடு வந்து பிளாஸ்டிக் தான். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவுலாம் பேசிப்பாங்கல்ல, இந்த சப்பாத்தி மாவு பூரி மாவு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இது அந்த மாஸ்டர் ஜாரில் போட்டு யூஸ் பண்ணுறது. இது என்னன்னு தெரியுதா? எப்பவுமே மிக்ஸி வாங்கினா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. அதோட கரண்டி மாரி, இது கரண்டி தான். இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மிக்ஸியோட ஸ்க்ரூ ட்ரைவர் மாரி. இது போட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த உள்ளே இருக்கிற பிளேடெல்லாம். இது வந்து அந்த மாஸ்டர் செப்பில் வர இன்னொரு பிளேடு. ஆக்சுவலாக வெங்காயம் அந்தமாரி பீட்ரூட் அதெல்லாம் வந்து கட் பண்ணணுன்னா இதில் தான் கட் பண்ணணும். என்ன இருக்குது, இது ஒரு பிளேடு. நம்ம கேரட்லாம் சீவுவோம் தெரியுங்களா, இப்படி ஒரு தட்டு மாரி வச்சுக்கின்னு ஃபுல்லாக சீவுமே, அந்த மாரி சீவுற மாரி இந்த மாதிரி ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த மாரி ஒரு பிளேடு தான் இது. ஆக்சுவலாக இதில் வந்து கேரட்டு என்ன அந்த கேரட்டு சைஸில் நம்ம பொடிசாக இது பண்ணுவோம்ல, அது போட்டு சீவுறது. வேறு பாக்ஸுக்குள்ளே எதுவுமே இல்லை. இது எதுக்குன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு பைப் மாரி. இந்த ஜூஸர் இருக்குல்ல, ஜூஸரில் வந்து இது வேணாம், ரொம்ப கிட்ட இருக்குது மிக்ஸி கிட்டே அப்படின்னா இது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் மாரி. பம்பர் வேலைக்கெலாம் வந்து இந்த அட்டாச் பண்ணுவாங்கள்ல பைப்லாம், அந்த மாரி அட்டாச்மெண்ட் மாரி வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அப்படியே வச்சிடலாம். இவ்வளோ தான் இந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. பெட்டியை கொஞ்சம் நம்ம ஓரமாக வச்சிடலாம். மிக்ஸியை இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் தெரியுதுங்களா, இன்னும் கொஞ்சம் சாய்ச்சினா கீழே வந்துடும். ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ, அடுத்தது டொமேட்டோ, அதுக்கடுத்தது ஆனியன். இது வந்து கிரேப்ஸ் உங்களுக்கு ஜூஸ் போட்டு காட்டலான்னு. அப்புறமா சாத்துக்குடியை வந்து அரிஞ்சிலாம் வச்சாச்சு. அப்புறமா வெள்ளரிக்காய், ஒரே ஒரு ஆப்பிள் உங்களுக்காக ஜூஸ் போட்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸிலாம் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எப்படி சுற்றுது, நல்லா சுற்றுதா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கெலாம் பிடிச்ச ஒரு மிக்ஸி, சின்ன மிக்ஸி. இது வந்து எப்படி சுற்றுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஓகே, நல்லா சுற்றுது. ஒரு மிக்ஸி பாஸ் ஆகிடுச்சு. இது வந்து 1 லிட்டர் மிக்ஸி, இதுவும் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம மாவரிக்கிற மிக்ஸி, இது வந்து 1.5 லிட்டரு. அப்படியே அந்த காற்றெல்லாம் இருக்குது மூஞ்சில, இதுவும் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது ஜூஸர் வந்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு காட்டலான்னு இருக்கிறேன். ஜூஸர் வந்து இது தனியாக எடுத்துடணும். இது வந்து மிக்ஸி. ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கோன்னா, சப்போஸ் ஜூஸ் எல்லாம் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு. ஜூஸை நம்ம போட்டுட்டு வேணால் அதெல்லாம் பிரித்து கீழே கொட்டிக்கலாம். இது வந்து அதனால நல்லா லாக் பண்ணி வச்சிடணும். இது நார்மலாக எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம். நல்லா தான் சுற்றுது, ஆனால் ஜூஸு போடுமான்னு தெரியலையே, பார்ப்போம். இந்த பிளேடே ஒரு வித்தியாசமாக இருக்குது, எப்படி சுற்றுது இருப்பாங்க உங்களுக்கு தெரியுதா? இனிமேல் லாக்கு மாரி இருக்குது. ஓகே, கடிச்சிடுச்சு. பாருங்கள், எடுத்தாச்சு. இதில் வந்து ஜூஸு போடுவாங்களா என்ன போடுவாங்கன்னு தெரியலையே. ஜூஸ் இதில் போட மாட்டாங்க, ஆக்சுவலாக இதில் தான் போடுவாங்க. நம்ம வந்து இதை செட் பண்ணுறோம், போட்டாலே அது லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணுறோம், கைட்டிட்டோம். பட் மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக இது மாட்டி தான் ஆகணும். ஓகே, லாக் பண்ணி வந்துச்சு. லாக் டைட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே,
போட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா தான் சுற்றுது. இப்போ வந்து நம்ம ஜூஸ் போட போகிறோம். என்ன ஜூஸ்? கிரேப் ஜூஸ். நல்லா இந்த கவரில் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக செம ரேட்டு. 1 கிலோ ஆப்பிள் 340 ரூபான்றாங்க, சாத்துக்குடி 80 ரூபான்றாங்க, கிரேப்ஸு 40 ரூபான்றாங்க. சே, செம ரேட்டு. நம்ம வந்து இதை இப்படி போட்டுட்டு ஆக்சுவலாக லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிட்டு இந்த புஷ்ஷரை எடுத்துகிட்டு கிரேப்ஸ் போட போகிறோம். ஒன்று ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். இப்போ பாருங்கள், கிரேப்ஸ் தெரியுதா? கிரேப்ஸை ஒன்று ஒன்றா போட்டு இது எதுக்கு உங்களுக்கு ட்ரையல் காட்டுறேன்னா, ஜூஸ் எப்படி வருது, சர்க்கரை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். கொஞ்சமாக தான் காட்ட போகிறேன் ஆக்சுவலாக. அதனால் என்னடா ஜூஸ்லாம் கம்மியாக வந்ததுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நார்மலாக இப்படி ஆன் பண்ணிவிட்டு, தெரியுதுங்களா உங்களுக்கு ஜூஸு? ஜூஸரே வரலையே. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு நம்மளுக்கே தெரியல. இருங்க, இதை போட்டு பார்ப்போம். ஒருவேளை ஜூஸர் போடுறதுக்கு அந்த பிளேடுன்னு இல்லை இதுதான் பாருங்க. ஜூஸ்லாம் வந்து பாருங்க, ஜூஸ்லாம் வந்தா. ஓ, அந்த புஷ்ஷர் போட்டதுனால ஆக்சுவலாக இந்த கட்டாவது போடுதுங்க. அந்த அதுக்கு வந்து வேற இது போடுதுங்க. ஜூஸ் ரெடி, கிரேப் ஜூஸ். சுவையான கிரேப் ஜூஸ் ரெடி. ஜூஸ் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் சாச்சுனா கீழே கொட்டுறோம், அதனால் இப்படி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு சக்ஸஸான ஜூஸ் ரெடி. மாஸ்டர் ஜார் இதை வந்து போட்டுப்போம். ஃபஸ்ட்டு இப்படி போட்டு அழகாக போயிட்டு பிளாக் ஆகிடும். இன்னொன்று கூட சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. இதில் ஆக்சுவலாக அந்த எம்எல்லாம் போட்டிருப்பாங்க. 200, 400, 600, 800, 1000, 1200, 1500 மேக்ஸிமம். அது வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு ஒரு கெப்பாசிட்டியாக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற பிளேடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைஸ் போடுற பிளேடு. உங்களுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்குலாம் அறியும் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே நம்ம உருளைக்கிழங்கு தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே தான் உருளைக்கிழங்கு போட போகிறோம். ஏன்னா நம்ம தனியாக போட முடியாதுல்ல. இதுக்குள்ளே போட்டிங்கன்னா இது வந்து புஷ்ஷர். இது வந்து இப்படி போட்டோடனே புஷ் பண்ணால் தான் அது ஒழுங்காக கட் பண்ணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே நம்ம உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம். 1ல் வச்சுக்கலாம். ஓகே, சக்ஸஸ். இப்படி பண்ணும்போது லைட்டாக இங்கே மாட்டிக்கும். இந்த 1-2 பீஸ்லாம் மாட்டிக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் பண்ண மிஷின்லாம் ஒன்றும் ரெடி பண்ணல. இதை கைட்டவன் நான் ஜாரை மட்டும் தனியாக கட்டுவோம். ஸ்லைஸ்லாம் பார்த்தா கண்ணாடி மாரி தெரியுது. இந்த உருளைகள்லேருந்து பார்த்தா அந்த கேமராவே தெரியுது. அந்த மாரி கண்ணாடி மாரி இருக்குது. இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இதில் எப்படின்னா கிட்ட எடுத்துன்னு காட்டினா இருப்பாங்க. நல்லா பொட்டேட்டோ சிப்ஸ் பேப்பர் மாரி, பேப்பரோட மெலிசாக இருக்குது. அவ்வளோ மெலிசாக வந்து கட் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள், உருளைக்கிழங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. வெள்ளரிக்காய் வந்து அறுத்து காட்டுறதோட அந்த கேரட் சீவுற மாரி செய்வாங்களா, அதில் பண்ணி காட்டுறேன். இந்த பிளேடு வந்து நீங்கள் இப்படி லைட்டாக இப்படி புல் பண்ணிங்கன்னா போதும், இந்த பிளேடு வந்துடும். தனியாக வந்துச்சுங்களா? தனியாக எடுத்துகிட்டு இந்த பிளேடை இப்படி வச்சிடணும். அடுத்தது வந்து நம்ம இந்த பிளேடை போடுவோம். இப்படி இருக்கா? இதில் வந்து இப்படி புஷ் பண்ணிங்கன்னா மாட்டிக்கும். இப்படி வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிடணும். இதில் வந்து வெள்ளரிக்காய், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஒரே மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியாது. இதை வந்து வெள்ளரிக்காய் வந்து இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஜூஸ் மாரி ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் ஜூஸா இல்லை இது ஸ்லைஸான்னு தெரியல. இதுவும் நம்ம வந்து அன்லோட் பண்ணிப்போம். அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போடலாம். வெங்காயத்துக்கு வந்து என்ன பிளேடுன்னு பாருங்கள். இந்த பிளேடு தான் போடணும். நார்மலாக இப்படி போட்டாலே அது லாக் ஆகிடும். உங்கள் வீடியோக்கு தெரியலையா? லாக் ஆகிடுச்சு. வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் எப்படி ஸ்மாஷ் பண்ணுறது மட்டும் பாருங்கள். இந்த மிக்சியில் அரைக்கிறது டாஸ்க்காக இல்லை, இதை க்ளீன் பண்ணுறது தான் டாஸ்க்காக இருக்குது ஆக்சுவலாக. வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாகிடுச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளேடு எடுத்துருங்க. ஏன்னா வந்து நீங்கள் எடுக்கும் போது கை கிழிஞ்சிடும். ஆனால் பிளேடு எடுத்து சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா. ஆனால் வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாகிடுது. அது ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து சாத்துக்குடி எப்படி ஜூஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இது இருக்குல்ல, இதுதான் சாத்துக்குடியோட ஃபில்டர். இப்படி வச்சுட்டு இந்த மூடியை வந்து இப்படி பிரிச்சுட்டு இதில் வந்து இப்படி வச்சிடணும். அது லாக் ஆகிடும் பாருங்கள். வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிட்டோம்னா
சாரி காய்ஸ், லாக் பண்ணணும், லாக் பண்ணதுக்கு வந்துட்டேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. லாக் பண்ணணும், ஹேண்டிலில் வந்து லாக் பண்ணிங்கன்னா கரெக்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். அதனால் வந்து லாக் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த இது நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறோம்ல, எப்போவுமே யூஸ் பண்ணியிருந்தா அந்த இதுவெல்லாம் டெக்னிக்லாம் தெரியும். நம்மளே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உடனே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நம்மளும் புதுசு தான், பழசுலாம் இல்லை. நம்மளும் வந்து ஏதாச்சும் உடச்சி கிடிச்சி தான் கற்றுக்கணும் இந்த மிக்சியில். இதை எடுத்து ஜூஸை தூக்கி இந்த வாட்டர் ஊற்றிடுவோம். ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். எல்லாத்துலேயும் ஒன்று சாம்பிளுக்கு எப்படிலாம் இது வந்து அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. இந்த யாரெல்லாம் இந்த ஃபுட் மிக்ஸி இல்லைனா வந்து இந்த ஜூஸர் மிக்சர் யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதேமாரி அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். யாராச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கினாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அவங்கள்ட்ட பிடிங்கி ஒரு நாள் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். உங்கள் சப்போர்ட் வந்து எப்பவுமே நம்மளுக்கு தேவை. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.